இந்த பவர் உங்களுக்குள்ள இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஸ்பிரிட்டுக்குள்ள தொட முடியாது. ஏன்னா யூ பிகம் த அடாப்டட் சன் அண்ட் டாட்டர் ஆஃப் த ஹோலி ஃபாதர். இப்போ நம்ம வேதம் இருக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற அவனை விட எனக்குள் இருக்கிறவர் கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? எல்லா வசனம் நல்லதான், நம்ம கிட்ட அது வேலை செய்தா அதுதான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த மாதங்களாக கிறிஸ்து இயேசு சொன்ன ஒரு வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை மீண்டுமாக இன்றைய செய்தி வசனமாக நாம் வாசிக்க கேட்கிறோம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அருமையான தேவ ஜனமே, இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு லைட் தேவை. we need light. அத எப்படி சொல்வார்கள் என்றால் OR அல்லது ஓரியன்டேஷன். லைட் ஆர் சோர்சஸ் ஆஃப் லைட். ஓரியன்டேஷன் என்பது சோர்சஸ் ஆஃப் லைட். OR என்றால் லைட். ஒரு வெளிச்சம் இந்த இடத்துல வேண்டும் என்றால் we need the bulb. பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு பல்பு தேவை. பல்ப் இருந்தா எரிஞ்சிருமா? எரியாது. நமக்கு அதுக்கு நேர ஒரு எலக்ட்ரிசிட்டி. There are two type of electricity. One is called as AC, one is called as DC. AC என்றால் alternating current, DC என்றால் direct current. Alternating current என்பதா இப்ப நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஜெனரல் கரண்ட். DC என்றால் பேட்டரி மூலமா காரு அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பேட்டரி மூலமா இயங்கக்கூடியது. நம்ம செல்போன்ல ஒரு லைட் இருக்கு, லித்தியம் என்கிற ஒரு பேட்டரியை கொண்டு இயக்கப்பட்டு கொண்டிருக்கு. சுவிட்சை போடுறதுக்கு ஒரு மனுஷன் தேவை. இது எல்லாம் சரியா இருந்தாலும் பல்பு ஃபியூஸ் போகாததான் இருக்கும். என்னங்க கரண்ட் ஏகப்பட்ட 11,000 kV கிலோவாட்ல கரண்ட் இருக்கு. ஆனாலும் நமக்கு தேவை என்னது? ஃபியூஸ் இல்லாத ஒரு பல்பு. இப்ப ஆண்டவர் அததான் இங்க சொல்றாரு. இங்கே அவருடைய வேத வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். He discerns everything. எல்லாத்தையும் பகுத்தறிந்து பார்க்கிறார். 4000 ஆண்டுகள் ஆதாம் உருவாக்கப்பட்ட பின்பு கிறிஸ்து இயேசு வராரு. நல்ல விளைஞ்ச மக்கள். எதனால் நல்ல விளைஞ்சிருக்கணும்? அவங்க சத்தியத்தினாலே நல்ல ஊற்றப்பட்டு தேவனுக்கு சாட்சியா இந்த சத்தியத்துல அவர்கள் வளர்ந்து இருக்க வேண்டும். ஆனால் மனிதர்களுடைய சாயல் எப்படிப்பட்டதாக இருந்தது? இருளின் சாயலை பெற்றவர்களாக இருந்தார்கள். எதை கொண்டு ஒளியை பெற்றிருக்க வேண்டுமோ அதை கொண்டு ஒளியை அவர்கள் பெறவில்லை. Now the Lord Jesus Christ as a Torah or as a word speaks to the people. எந்த மக்களிடத்துல பேசுகிறார்? யூதர்கள், கிறிஸ்துவை அறிந்திருக்கப்பட வேண்டியவர்கள், ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்திருக்கப்பட வேண்டியவர்கள். பல தீர்க்க தரிசன புஸ்தகம், பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே ஆதியாகமம் முதல் மல்கியா வரையில் இருக்கக்கூடிய வேதங்களை அறிந்திருக்கிற மக்கள், they should be light. அவர்கள் ஒளியிலே இருக்கப்பட வேண்டும். அப்படிதானே? கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடத்திட்டங்கள், கற்றுக் கொடுக்கப்பட்ட ஆவியை குறித்து, கற்றுக் கொடுக்கப்பட்ட தேவனுடைய சத்தியத்தை குறித்து அறிந்தவர்கள் ஆதாம் மரண சாயலை பெற்றிருந்தவனை காட்டிலும் தேவ சாயலை பெற்றிருக்கிறவர்களாக இருந்திருக்கப்பட வேண்டும். இங்கே தேவன் எதை இருள் என்று சொல்லுகிறார்? that is the particular matter. அதான் வெரி அத நுண்ணியமா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
இருள் எதை குறிக்கிறது? The doctrine that we don't know. யாருக்கிட்ட இதை சொல்லி தராரு? பாவத்துல பிடிக்கப்பட்டிருக்கிற விபச்சார ஸ்திரியை பிடிச்சிட்டு வந்து கல்லெறிவதற்காக எல்லாம் ரெடியா இருக்கிறான். கல்லெறிஞ்சே அந்த விபச்சார ஸ்திரீ என்ன அவர் செய்யப்பட வேண்டும்? சாகப்பட வேண்டும். இப்ப கல்லெறிய வந்தவங்க எல்லாம் சத்தியத்தை அறிஞ்சவங்களா அறியாதவங்களா? அறிஞ்சவங்க. அறிஞ்சவங்க கல்லால் அடிக்க துணிஞ்சிருக்கிறார்கள் என்றால் அவங்க சத்தியத்தை சரியான முறையில் அறிஞ்சிருக்காங்களா? சோ சத்தியம் அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, சத்தியத்தை சரியான பாதையில அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பார்வையில் அவங்கள பார்த்துதான் இருள் இருக்கிறவங்க சொல்றாங்க. சரி, இருள் இருக்கிறவன் எங்க இருப்பான்? அவன் தெய்வத்துல இருப்பானா அல்லது உலகத்துல இருப்பானா? உலகத்துல. இப்ப ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கப்பட வேண்டும். How divinity or how far is divinity working upon us? எப்படி தெய்வத்துவம், எவ்வளவு தூரம் தெய்வத்துவம் அது நமக்குள் கிரியை செய்கிறது. சபையில இருக்கிற வரைக்கும் நம்முடைய ஆடல் பாடல் ஆராதனை, சபையில உட்கார்ந்து இருக்கிற விதம், ட்ரெஸ் பண்ணி இருக்கிற விதம், பார்வைகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவ்யத்தை அவ்வளவு அழகா சித்தரிக்குது. It develops a man as if he is very divine in the sight of the Lord. ஆண்டவருக்கு முன்பாக மிக பிரமாதமான ஒரு பரிசுத்தவானாக, பரிசுத்தவாட்டியாக நம்மளெல்லாம் காட்சி அளிக்குது. நீங்க வேணா எல்லாரும் இங்க ஒருவரெல்லாம் வந்து உங்களெல்லாம் பார்த்துட்டு போங்க. ஃபர்ஸ்ட் ரோல் இருந்து இங்க பார்த்தா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவ்யமா இருக்கிறீங்க. இப்போ மனிதனுடைய வாழ்வு இந்த சினிமா பார்த்துட்டு இருக்கிற ஒரு சம்பவத்தை போலதான் நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டு. எதிராளியும் அப்படிதான் இருக்கிறான். அவனுக்கு எது முக்கியமா இருக்குது? படம் தான் முக்கியமா இருக்கு. பின்னாடி இருக்கிறது என்ன? அந்த படத்தை பார்க்க நான் இன்னும் சொகுசா பார்க்கணும். காலத்துக்கு பெட்டி மேல வச்சு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறாரு, if you are in the world sense, நீங்க உலக பார்வையில அடிமைகளாக இருப்பீர்களானால், even if you know the truth, சத்தியம் தெரிஞ்சவர்களோ, அல்லது if you don't know the truth, சத்தியத்தை அறியாதவர்களோ, இப்படி போட்டுக்கலாம். அவர் ஆண்டவர் இந்த சபைக்கு போறான், சத்தியத்தை அறியாதவன் இன்னும் டீப்பா போட்டுக்கலாம். இல்லது சத்தியத்தை தெரிந்த போல நடிக்கிறவன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆனா என்ன செய்துட்டாரு ஆண்டவர்? யார் யாரெல்லாம் உலகத்துக்குரியவர்களாக, சுயத்தின் மூலமாய் சிந்திக்கிறவர்களாக, ஆதாயத்துக்காக தேவனை தேடுகிறவர்களாக, தேவனுடைய சாயலுக்கு பதிலாக தேவ சாயலை போல ஒரு பில்டப் கொடுக்கிறவர்களாக அவர் பல இனத்துகளை சேர்த்து கொண்டா சொல்லிட்டார். யார் யாரெல்லாம் கல்ல தூக்கி போட்டுட்டு போனாங்க? பெரியோர்களும் சிறியோர்களும். அப்போ பலதரப்பு மக்களுக்கு இது சிலேடையாய் சொல்லப்பட்டிருக்கிற வேத சத்தியம். எல்லாரும் ஒரு டிட்டர்மினேஷனோட வந்தாங்க, ஒரு தீர்மானத்தோட கூட வந்தாங்க. என்ன கையில எடுத்துக்கிட்டு? கல்ல. It shows the penalty. ஒருவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய அபராதம், ஒரு தண்டனை, அதை சுமந்து கொண்டு வந்தாங்க. என்ன தண்டனை? இந்த கல்லு தான் தண்டனை அவங்களுக்கு. அந்த விபச்சார பெண்ணை கல்லால் அடிச்சு கொள்ளணும். அருமையான தேவச்சோம், எவ்வளவு நன்மைகள் இருக்கு, எவ்வளவு குட் தாட்ஸ் இருக்கு, எவ்வளவு இன்டென்ஷன்ஸ் நம்மளுக்குள்ள இருந்து புறப்படலாம், எவ்வளவு நல்ல வார்த்தைகள் நமக்குள்ள இருந்து புறப்படலாம். ஆனால் அவங்களுக்குள்ள இருந்த கிரியைகளை கிறிஸ்து இயேசு அடையாளம் காண்பிக்கிறார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி. இந்த மறுபடியும் ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இட் வாஸ் ஆல்ரெடி பீன் எக்ஸிக்யூட்டட். இந்த மறுபடியும் எதை இப்ப சொல்லிக் கொடுக்கிறாரோ, இது இதற்கு முன்பாகவே அது கற்றுக் கொடுக்கப்பட்டது. அது இட் வாஸ் ப்ரொனவுன்ஸ்ட்.
அது வாக்கினால் சொல்லப்பட்டது. It was proclaimed, அது பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. It was made into law, சட்டமாக கொடுக்கப்பட்டது. It was the will of the God, அதுதான் தேவனுடைய சித்தம் என்பதை உரைத்திருந்தார். It was a determination of the Father, அது பிதாவாகிய தேவனுடைய தீர்மானமாக இருந்தது. So ஒன்றையும் அந்த யூத கலாச்சாரத்தில் அந்த பிரமாணிகள், நியாய பிரமாணிகள், சதுசேயர்கள், பரிசேயர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள் ஒருவர் கூட they didn't walk with the law of the Lord. தேவன் கொடுத்த பிரமாணத்தின்படி ஒருவரும் அங்க நடக்க. அது போகட்டும். இன்னைக்கு இந்த 2021 வருஷம் இந்த நவம்பர் மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்ம இருக்கிறோம். அநேகர் டிசம்பர் 25 எல்லாருக்குமே தெரியும். கடவுளையே நம்பாதவங்க கூட அது கிறிஸ்துமஸ் சொல்லுவானா இல்லையா? எல்லாம் உலகம் முழுவதும் யாரை கேட்டாலும் கடவுளே இல்லைன்றவ, இயேசுவை வெறுக்கிறவங்க கூட சொல்லிடுவா அது ஒரு கிறிஸ்துமஸ் டே. இயேசு எதுக்காக சிலுவையில அடிச்சாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். மனுஷனுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில அறியப்பட்டார். சொல்றவனுக்கு இத சொல்ல தெரியுதே தவிர அவனும் இருள தான் இருக்கான். இப்ப யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ இந்த வசனத்தின் அடிப்படையில் அவங்க இருளில் இருந்தவர்கள் வெளிச்சத்துக்கு மாறக்கூடிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் செய்தியை தான் நாம் பல மாதங்களாக நாம் அதை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இந்த வேத வார்த்தையின்படி இந்த வெளிச்சம் how we will receive, we need a electricity force, we need a real bulb. ஃபியூஸ் பண்ண பல்பு தேவைப்படாது. அதை போடுவதற்கு ஒரு இயக்குனர் தேவை, one who has to operate the switches. இப்படி பல காரியங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்து இயேசு இந்த உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலாக பல இணைப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் தெரியும் அனாட்டமியை பத்தி, நிறைய பேருக்கு தெரியாது, ஆனா பலருக்கு தெரியும். இந்த சரீரமாகப்பட்டது 42,750 கிலோமீட்டர் நரம்பு மண்டலம் இருக்கு இந்த பாடியில. ஒவ்வொரு அசைவுகள் கணுக்கள் என்று பெயர். இதுக்கு 248 கணுக்கள் இந்த பாடியில இருக்கு. செல்ஸ் சுமார் 6000 தாண்டி பல செல்ஸ். நாக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உரைப்புக்கு ஒரு செல், இனிப்புக்கு ஒரு செல்லு, எவ்வளவு இனிப்புன்னு சொல்றதுக்கு ஒரு செல்லு, எவ்வளவு காரம் என்று சொல்வதற்கு ஒரு செல்லு. ஒரு நாக்குல இவ்வளவு காரியங்கள். நான் கண்ணை பத்தி உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஆராதனைக்கு முன்பாக நான் கண்ணை குறித்து சொல்லியிருந்தேன். இந்த கண்ணுக்குள்ள எப்படிப்பட்ட லென்சஸ் எல்லாம் இருக்கு, நம்முடைய எமோஷன், நர்வஸ் எப்படிப்பட்டதெல்லாம் இருக்கு, மைண்ட் கான்சியஸ் இருக்கு, சப்கான்சியஸ் இருக்கு, இன்னர் கான்சியஸ் இருக்கு, ஆப்சன்ஸ் மைண்டட் கான்சியஸ் இருக்கு. இங்க இருந்துட்டே 10 ஆண்டுகளுக்கு முன்பாக தூங்கி கொண்டு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு சினிமா பார்த்ததை உங்களால நினைவுல கொண்டு வந்து அதே சீன், அதே டேட், எத்தனை மக்களோடு கூட இருந்தீங்க, எப்படி உணர்வுல இருந்தீங்க என்பதை இது பகுத்தறிஞ்சு உள்ள இருக்கிற அதான் ஆப்சன்ஸ் மைண்ட்ல இருந்து வெளியே கொண்டு வந்து சிந்திக்கக்கூடிய சிந்தைகளும் இந்த சரீரத்துக்கு. இந்த அனாட்டமி வெளியே தெரிகிறதெல்லாம் அவயம், கண் அவயம், கை அவயம். ஆனா உறுப்புகள் உள்ள தெரியாது. அது எப்படி வேலை செய்யுது, என்ன வேலை செய்யுது, என்னன்னு நமக்கு தெரியாது. அருமையான தேவஜனமே, these are all the wonderness of the Lord. இதெல்லாம் தேவனுடைய மகத்துவமான ஆச்சரியமான காரியங்கள். நம்மை உண்டாக்கின இந்த சிஸ்டத்தை வச்சுதான் நம்மை வெளிச்சத்துக்குள்ளாய் நடத்துவதற்கு தேவன் நம்மை அங்கீகரிக்க விரும்புகிறார். He wants to recognize. நமக்கு ஒரு ரெகக்னிஷன் சேவை. ஒரு ஆணுன்னா இப்படிதான், இதுதான் ஆண். ஒவ்வொரு அசைவுகளும் தேவனுடைய பார்வையில விளையாடுகிறது. இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வு எது எப்படி இருக்கப்பட வேண்டும் அது இல்லாததுனால we have missed the destination. நாம் எதை அடையப்பட வேண்டுமோ அதை நாம் இன்னைக்கு பலர் அடையாம இருக்கிறோம். எல்லாரும் வெற்றி பெற்றுட்டீங்களா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ வெற்றி. இன்னைக்கு 24 hours ஆகுது, சூரிய மறுபடியும் பிறகுறாரு. அவர் வந்துட்டாருன்னா ஒரு நாள் 24 hours. நீ உன்னுடைய தியானத்தினால 24 மணி நேரம் போச்சான். நீ கடவுளை வேண்டுனால இந்த சூரியன் சுத்தினாரா? அதெல்லாம் அவர் சொல்படி கேக்குதா? அதுக்கெல்லாம் யார் கட்டளையிட்டு இருக்கா? ஆண்டவர் தான் கட்டளையிட்டு. இப்ப நமக்கு
அறியாதவைகளை நமக்கு அறியும்படி மறுபடியுமாக கற்றிருக்கிறார். இங்கே அவர் சொல்றார் நமக்கு, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர். Who follows me? யார் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை நடத்த எனக்குள் வருகிறார்களோ என்னை நடத்தும்படி சொல்ற. ஆண்டவரே, நீங்க என்ன நடத்துங்கன்னு சொல்லுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்வை அவர் ஸ்பெஷலைஸ் ஆனார். இப்ப அருமையான தேவஜனமே, இப்போ பல காரியங்களை குறித்து நாம் கடந்த வாரத்துல வார்த்தை என்பதை குறித்து நாம் தியானித்து வந்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? வார்த்தை ஹீப்ரூல டபார் என்கிற வார்த்தையை நாம் தியானித்து வந்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அது பார்த்தது முதலாம் அதிகாரத்திலிருந்து அதுல பல காரியங்களை உங்களுக்கு நானு எடுத்து காமிச்சது எபிரேயர் பாடத்திட்டத்துல. இப்போ அதுல இருந்து ஒரு வசனத்தை இதை நம்ம போன வாரமும் வாசித்தோம். இப்போ எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறதாயும் இருக்கு. இப்போ ஆண்டவர் சொன்னாரு, என்னை பின்பற்றுகிறவன். Who was Jesus? வேதம் சொல்லுது, he was the son of the God and he was the God and he was the word of the God and he was the God. யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக. Jesus was proclaimed for the creation. இயேசு உருவாக்கப்படுவதற்கு அவர் பிரகடனப்படுத்தப்பட்டார். தம்பி இங்க வான்னா யார் வரணும்? ஒரு தம்பி வரணும் கண்டிப்பா. அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவே வார்த்தையா இருந்தாரு. அவரை வார்த்தையாக பிதாவாக தேவன் அதை பயன்படுத்தின போது இட் வாஸ் மேட் லைக் தட். அவர் எதை சொன்னாரோ கிறிஸ்து என்று சொல்லி, வார்த்தை என்று சொல்லி, அந்த வார்த்தை அப்படியே நடந்தது. இருளில் இருக்கிறவன் யாரு? இந்த வார்த்தையை பயன்படுத்தாதவன், இந்த வார்த்தையை காதுகளால் கேட்காதவன், இந்த வார்த்தையை விசுவாசியாதவன், இந்த வார்த்தை எனக்குள் கிரியை செய்யுமா செய்யாத என்பதை குறித்து சிந்திக்க கூட அவனுக்கு அந்த அறிவு, ஆற்றல், நேரங்கள், அதற்குண்டான சூழ்நிலைகள் இல்லை. நல்ல கவனிங்க. Christ is utilizing each and every fraction of second. கிறிஸ்து இயேசு தமக்கு கிடைத்த ஒவ்வொரு fraction of செகண்டையும் பயன்படுத்துகிறவராயிருந்தார். தன்னுடைய வாழ்வு இந்த பூமியிலே 33.5 ஆண்டு காலங்கள், 3.5 ஆண்டு காலங்கள்ல இந்த ஊழியத்தை எல்லாத்தையும் செய்து முடிச்சிருக்கிறார். எத்தனை ஆண்டுகள்? Only 3.5 years. அருமையான தேவ ஜனமே, இந்த 3.5 ஆண்டு ஊழியத்தை 4000 ஆண்டு காலங்களா பிரகடனப்படுத்தி கொண்டிருந்தாரு. இப்ப கிரைஸ்டுக்கு அப்புறமும் 2000 ஆண்டு காலங்களா வேதம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. இன்னும் எத்தனை ஆண்டு காலங்கள் இருந்தாலும் this will describe the doctrine. உபதேசத்தை அது நமக்கு விரிவாய் சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக இருக்கிறது. இங்கே இந்த 12வது வசனத்தில் நான் ஒளியாய் இருக்கிறேன், இதை பெற்றுக் கொள்ளுகிறவன் ஜீவ ஒளியிலே நடப்பான் என்று சொன்னாரு. The word was pronounced by the Lord Jesus Christ. யோவான் 1:1 படி என்ன சொல்லுது? அந்த வார்த்தையே Christ now
இப்பொழுது it is considered as the word and as the God. இங்கே யாவே தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு யூத யாவே அப்படின்னு சொல்றதுக்கே பயப்படுவோம். The word Yahweh is the most powerful word in the culture of Jews. யூதர்கள் இந்த வார்த்தை சொல்ல மாட்டா, ஏலோகிம்னு சொல்லுவாங்க. யாவே தான், இப்பவும் யாவே தான், ஆரம்பத்திலும் யாவே தான். யாவே is the powerful pronunciation of the word. அதுல அவ்வளவு பவர் இருக்கு. இதை நான் அப்புறம் இது நம்ம என்னைக்காவது தேவைன்னா நான் இதை நான் உங்களுக்கு விவரிச்சு சொல்றேன். யோதிகே வாவ்கே, இது ஹீப்ரு வார்த்தை தான். YHWH யாவே. இந்த வார்த்தை தான் இப்போ எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் இந்த 12வது வசனத்தை நமக்கு சொல்லி இருக்கு. அந்த வார்த்தை எப்படிப்பட்டது? நம்ம ஹீப்ருல டபார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இது நானே வாசல், இதுல இருக்கிற கதவு தான். நம்ம அந்த வாசக்கால்ல சரியா அந்த கீழே ஸ்க்ரூ போட்டு பிக்ஸ் பண்ணியிருந்தாதான் அந்த கதவு கரெக்டா அந்த வாசக்கால்ல இணையும். தாப்பாவை கரெக்டா போடுறதுக்கு இணைக்க முடியும். கொஞ்சம் வாசக்காலுக்கு மரத்தும் பெருசா தான் மரம் வாசக்கால அணையாது. சோ தேவனுடைய வாசக்காலா இருந்து நம்ம இதுல கதவாக நம்மளை வைத்திருக்கிறார். அப்ப அதன் ஊடாய் பிரவேசிக்கிற எவனோ அவன் பரலோகம் செல்வான். இப்ப அதை கற்றுக் கொடுக்கிறார். திஸ் இஸ் ஹவுஸ். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. இது ரேஷ் என்றால் ஒரு மனிதன். இந்த மனிதன் எப்படிப்பட்டவனா மாறிட்டான்? துன்மார்க்கனா மாறிட்டான். துன்மார்க்கனாக இருந்த மனிதனை அவன் அப்படியே ரிவர்ஸ்ல கொண்டு வராரு. தம்பி, துன்மார்க்கு வா, என்னுடைய வீட்டுக்கு வா, என்னிலிருந்து என்னுடைய வாசலுக்குள்ள வா. இப்படி வருகிற பொழுது, இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிற பொழுது பார் என்கிற வார்த்தை வருது. வாட் இஸ் பார்? இட் இஸ் கால்ட் as adopted son. வார்த்தை நீங்க சரியாய் கற்றுக்கொள்ள வருது. யூத கலாச்சாரத்தின்படி நீங்கள் தத்தெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளையாய் மாறுறீங்க. யூத கலாச்சாரத்துல சொத்தை பிரிக்கிற பொழுது முதல் யார் அடாப்டட் சன்னோ அவனுக்கு தான் முதல் பேர் எழுதுவாங்க. நம்ம நாட்டில் யாருக்கு முதல் பேரு? பையன். யாராவது அந்த வீட்டுல ஒரு தத்தெடுத்து ஒரு பையனை வளர்த்தா அந்த வீட்டுல என்ன செய்வாங்க? அவனை தான் எல்லா வேலைக்கும் விடுவாங்க, அவனை தான் கடைக்கு அனுப்புவாங்க. அது மழையா இருந்தாலும் சூறாவளியா இருந்தாலும் யாருன்னா சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. நான் தான் வளர்த்துக்கிறேன். இதுல வேற சொல்லுவான் பெருமையா. ஊருக்கு சொந்தக்காரர் இருப்பத அவர் அனாத பிள்ளை ரோட்ல இருந்தான், பாவம் தூக்கிட்டு வந்தேன், சோறு போட்டு நான் தான் போயிட்டு வர கடைக்கு விட்டு உண்டா இல்லையா நம்ம நாட்டுல? ஆனா யூத கலாச்சாரத்துல ஒரு தத்தெடுக்கிற பொழுது அவனுக்கு காட்லி நேச்சர் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை இல்லாம அவன் வீட்டுக்கு வர முடியாதான். ஏன்னா இந்த டபார்க்குள்ளதான் அவன் இருக்கிறான். இப்போ 12 வயது நிறைவேறினதுக்கு அப்புறம் ஒரு யூத கலாச்சாரத்தின்படி அந்த குழந்தைக்கோ பெண்ணுக்கோ பையனுக்கோ என்ன செய்வாங்க? மெச்சுவா ஒரு ஃபங்க்ஷன் பிரேயர் ஷால் மேல போட்டு, பையனா இருந்தா பார் மெச்சுவா, பொண்ணா இருந்தா பேட் மெச்சு. இந்த ஃபங்க்ஷன்ல தாய் தன்னுடைய 5 வயது வரையில் தாய் அந்த குழந்தைய வளர்க்கிறா தன்னுடைய ஞானத்தினாலே, கர்த்தர் கொடுத்த ஞானத்தினாலே. அதுக்கப்புறம் தகப்பனார் மீதி வருஷங்கள் வளர்க்கிறாரு. அந்த 5ம் 7ம் கணக்கு பண்ணிடுறீங்கன்னா எத்தனை வருஷம் ஆகுது? 12 ஆண்டுகள் முடிந்த உடனே அந்த குழந்தைய தேவனுக்கு என்று பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஏன் தேவனுக்கு பிரதிஷ்டை பண்றாங்க? ஆண்டவரே, உங்க அடாப்டட் சன்னா நாங்க கொடுக்கிறோம் என் பிள்ளைய. விளங்குதுங்களா? வார்த்தையை யார் கடைபிடிக்கிறானோ he will be considered as the adopted son of the Lord. கிறிஸ்து இயேசுவை நமக்கு பலி கொடுத்தாலும் கொடுப்பார தவிர உன்னை என்னையும் அதான் அடாப்டட் சன்னுடைய ஸ்பெஷாலிட்டி. அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்காக இவ்வளவாய் தந்து அன்பு கூர்ந்தார். எதற்காக? உங்களை என்னையும் அடாப்டட் சன், அடாப்டட் டாட்டரா எடுத்திருக்கிறது.
இப்போ இந்த சன்னை விட்டுருவாரா? இந்த டாக்டரை விட்டுருவாரா? அதனால்தான் மறுபடியும் இயேசு உலகத்துல இருக்கிற மக்களை பார்த்து சொல்றாரு, நீங்க உலகத்துல நடந்தா இருள்ல நடப்பீங்க, இப்போ என்ன பார்த்து நீங்க நடங்க, நீங்க என்னத்தை பெற்றுக் கொள்வீங்க? ஜீவ ஒளிய. கிறிஸ்துவை போல உங்களை சிலுவையில் அடிக்க விரும்புறாரு அவரு? இல்ல. ஏன்? நீங்களும் நானும் adopted children of the Lord Jesus, adopted son of the Father, adopted son of the Holy Spirit, or we are the adopted son and daughter of the Lord, L-O-R-D. வார்த்தைக்குள்ள இந்த அடாப்ஷன் பவர். இந்த வார்த்தை நீங்க சரியாய் கற்றுக்கொள்வீர்களானால் எதை நமக்காக வைத்திருக்கிறாரோ அதை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. எத்தனை பேருக்கு இதை விளங்கினாதான் நீங்க வெளிச்சத்துக்கு வரணும். இந்த பவர் உங்களுக்குள்ள இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஸ்பிரிட்டுக்குள்ள தொட முடியாது. ஏன்னா you become the adopted son and daughter of the Holy Father. இப்போ நம்ம வேதம் இருக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற அவனை விட எனக்குள் இருக்கிறவர் கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? எல்லா வசனம் நல்லதான். நம்ம கிட்ட அது வேலை செய்தா அதுதான் நல்லா இருக்கு. எல்லாருக்குமே பதில் சொன்னீங்க. நான் ஒரு வாதியா இருந்தா உங்களுக்கு 100 போட்டுருவேன். ஒரு கிஃப்ட் கொடுக்க ஒரு கிஃப்ட் கொடுக்கக்கூடிய ஆளுக்கு நிறைய வச்சிருந்தா எல்லாருக்கும் கூட்டி இப்ப கிஃப்ட கொடுத்துருவேன். ஆனா அதே சமயத்துல பதில் சொன்னவங்க இதுக்கு அத்தாரிட்டியா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கொடுத்த கிஃப்ட நான் வாங்கிருக்கேன். தம்பி பதில் நல்லா சொன்னீங்க, ஆனா இதுக்கு அத்தாரிட்டியா நீங்க இல்லையே. உன் மனசாட்சியை கேட்பேன், நான் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருவேன். அது ஒவ்வொருத்தருக்கு 10,000 20,000 1 லட்சம் அது கொடுத்துருவோம். உங்க கையில இப்போ உங்களை கேட்பேன். எல்லாரும் அதான் கொடுத்தாச்சு. தம்பி நீ அடாப்ஷன் சன்னுடைய அத்தாரிட்டியை வச்சிருக்கேன் அவன் இல்லைன்ட்டானா? அதான் கொடுத்துட்டேன். அது அதிகாரத்தை பயன்படுத்துறியா இல்லையா? பயன்படுத்தா இந்த கிஃப்ட வச்சுக்க, பயன்படுத்தல நான் சும்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா கிஃப்ட கொடுத்தா எல்லாம் இங்க மறுபடியும் வந்துடும். ஏன்னா பயன்படுத்தினா நமக்கு பேய் ஆளக்கூடாது. இதை நீங்க பயன்படுத்தினா உங்க வீட்டுல தரித்திரம் இருக்கக்கூடாது. இதை பயன்படுத்தினா நீங்க இருள்ல இருக்கக்கூடாது, வெளிச்சத்தில் இருக்கணும். உங்களை கேட்பேன், பிரதர் வெளிச்சத்தில் இருக்கிறீங்களா? பிரச்சனை இல்லையா? மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கிறீங்க? சண்டை சச்சரவு இல்லையா? நேற்று ஆபீஸ் போனீங்களா? அங்க ஒன்றும் தகராறு பண்ணல இல்லை பிரதர்? கடைக்காரருக்கு சண்டை கிட்ட போட்டீங்களா பிரதர்? வீட்டுல ஏதாவது பிரச்சனை, நைட்ல கெட்ட கனவு தான் எல்லாம் இருக்குதே ஃபர்ஸ்ட். அப்போ கிஃப்ட் கொடுத்த கிஃப்ட் எங்க இருக்கோம்? மறுபடியும் இங்க வந்துடும். இப்ப அவரு நம்மளுக்கு ரொம்ப நல்ல கற்றுக் கொடுக்கிறது. நீங்க அப்படி ஆளெல்லாம் வாழ்ந்து சாதாரண பிரசங்கமாகவோ உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்த இன்னைக்கு கர்த்தர் பாஸ்டர் மூலியமா பேசினார். எனக்கு தரிசனமா வந்தது, எனக்கே சுத்தமா நம்மள ஏமாத்துற உலகம் இருக்கு. எத்தனை வருஷமா ஏமாத்தி இருக்குது? 4000 வருஷமா. ஆதாம் பிறந்து கிறிஸ்து வருவதற்கு 4000 இயர்ஸா ஏமாற்ற உலகம். நான் சொல்றது உங்களுக்கு சிரிப்பா இருந்துக்கலாம். ஏன் கிரைஸ்ட் வரணும்? தேவையா கிரைஸ்ட் வர வேண்டிய அவசியமா? இந்த வேத புஸ்தகம் கொடுத்தாச்சு. This is called as an instruction manual. ஹீப்ரு பிரகாரம் இதுக்கு பேர் என்ன பாஸ்டர்? இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தான் இது. இதுக்கு ஹோலி பைபிள்னு மக்கள் வச்சிருக்கிறாங்க. டோட்டலா இதனுடைய யூத கலாச்சாரத்தின்படி, யூதனுடைய சட்ட திட்டத்தின்படி, அந்த லாங்குவேஜ் படி this is called as an instruction manual. இது வழி நடத்தப்படுகிற ஒரு வேதம் புஸ்தகம் கூட சொல்லுங்க, வழி நடத்தப்படுகிற ஒரு வழிகாட்டி. அதான் இதுக்கு பேர். இந்த வழிகாட்டிய 4000 வருஷமா இருக்குது.
4000 வருஷமா அவங்க எல்லாரும் எதுல இருந்திருக்காங்க? இருள்ல தான். சரி, இயேசுநாதர் வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 2000 வருஷம் தாண்டி போயிட்டு. ஒருவேளை இந்த புக்கில் இருக்கிறது யாராலையும் கடைபிடிக்க முடியலன்னு சொல்லி இயேசுநாதர் வந்து சொல்லி கொடுத்தாரு. இந்த 2000 வருஷத்துல இங்க இருக்கிற ஒரு 5 தலைமுறை கிறிஸ்தவம் யாராவது ஒரு ஆளுக்கு சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு 5 தலைமுறை கிறிஸ்தவம் யாருமே இல்லையே. சரி, இப்பதான் நீ கிறிஸ்தவன் ஆயிட்டியா? ரொம்ப சந்தோஷம் தான். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நடத்தைகள், ஒரு வருஷத்துக்கு 52 வாரம், 12 அக்கினி அபிஷேக கூட்டம், டிவியில திருப்பினா அதுல ஒரு 10 கூட்டத்தை பத்தி நம்ம பாக்குறோம், வைக்கிறோம். நமக்குள்ள என்ன மாற்றங்கள் வந்திருக்கு? நமக்கு 10 வருஷம் முன்னாடி இருந்த அதே பேய் தான் மறுபடியும் ஆடிட்டு இருக்கு. என்ன கொஞ்சம் வேற பேரை சொல்லுவாங்க. பேய் சூனிய மாறி இருக்கு. இந்த ஆள் பேர் வச்சாங்க சூனியத்தை, இப்ப இந்த ஆள் பேர் சொல்லி சூனியா பேர் தான் மாறி இருக்கு. சூனியம் நம்மளுக்கு காலங்கள் நல்லா இருக்கா? கழுது தேஞ்சு என்ன ஆகுது? அந்த கதையில தான் இருக்குது வாழ்க்கை. ஆனா கையில என்ன வச்சிருக்கிறான்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் பைக். அது கொஞ்சம் நம்ம கிறிஸ்தவத்துல வளர வளர நல்ல லெதர் போட்ட பைக், மேல கவர் போட்ட பைக். இந்த நாட்கள் நீங்க ஏதாவது பெரிய ஊழியக்கார ஆயிட்டீங்கன்னா ஒரு பிரமாதமான உடைகள் மாறுகிறது. ஒரு வரங்கள் பெற்றிருக்கிறோம். நம்மள பாஸ்டர் 10 பேர் கூப்பிட்டு நம்ம இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சாயலை பெற்றிருக்கிறோமா? 100க்கு 100 நம்மளை ஆராய்ந்து பார்ப்போமானால் இல்லை. இப்ப அதத்தான் இந்த எபிரேயர் புஸ்தகத்துல கொண்டு வந்திருக்கேன். நான் இந்த எபிரேயர் புஸ்தகத்தை குறிச்சு in what way this book of Hebrew is being exalted, எதனால இது இந்த புஸ்தகத்தை ஒரு மகிமையா படுத்தப்பட்டிருக்கிறது, இந்த புஸ்தகத்தை நான் கொஞ்சம் ஆராய ஆரம்பிச்சேன். வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, இந்த ஹோல் பைபிள்ல இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகமாய் வார்த்தையை குறித்து பிரசங்கிக்கிறார். அது மாத்திரமல்ல, பைபிளே எதை சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்புதோ அத்தனை இந்த எபிரேயர் நிருபத்தில் முடிஞ்சு போச்சாங்க. இப்ப ஒண்ணுமில்ல, இந்த ஒரு வசனத்துல என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா குறைஞ்ச நமக்கு ஒரு 200 வருஷம் ஆயுசு வேணும். இந்த ஒரே வசனத்தை நம்ம ஆராய்ந்து அத கர்த்தர் நமக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சு கொடுக்கணும், அவன் யூனிக், இவனுக்கு இது போதும், அவனுக்கு அது போதும், அவனுக்கு அது போதும்னு வச்சிருக்காரு பாருங்க. அதன்படி அறிஞ்சு கொள்வதற்கே எல்லாம் அறிஞ்சிக்க முடியாது. பெஞ்சமினுக்கு என்ன வச்சிருக்காரோ அதை நான் அறிஞ்சுப்பேன். போவாசியாவுக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அதை அவர் அறிஞ்சுப்பாரு. அந்தோனியம்மாவுக்கு என்ன தேவையோ அதை அவங்க அறிஞ்சுப்பாங்க. இப்படி அறிஞ்சு கொள்றதுக்கே 200 years தேவை. இப்ப கர்த்தர் அவரே கற்றுக் கொடுக்கணும் எல்லாருக்கும், எல்லாத்தையும் நினைச்சாருன்னா அவரே என்ன பண்ணுவாரு? நடக்காது. இப்ப நான் கற்றுக் கொடுக்கறது கூட எல்லாருக்கும் ஈக்குவலா நான் கற்றுக் கொடுக்கல. நான் கற்றுக் கொடுக்கறது பொதுவா கற்றுக் கொடுக்குறேன். உங்க நெசசிட்டி, உங்களுடைய எதற்காக அதை உங்களுக்கு கர்த்தர் உரைக்க போகிறாரோ அதை தான் நீங்க கிரகிச்சிக்க முடியும். நான் கற்றுக் கொடுக்கறதுனால உங்களுக்கு எல்லாமே கற்றுக்கொள்ள முடியாது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? என் நினைவு பூரா நான் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு புரிஞ்சிருமா? நோ சான்ஸ். இப்ப நீங்க இப்போ இந்த ஒரு வசனத்துல என்ன எழுதிருக்குன்றதை நான் எழுதி போட்டிருக்கிறேன். இந்த வேத வசனம் மிக அழகாக டீச் பண்ணுது. தேவனுடைய வார்த்தையானது யெகோவா, யாவே, அடோனாய், இவர் என்ன நமக்கு கற்றுத் தருகிறார்? வார்த்தையை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இங்க வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குது? இட் இஸ் ஜீவன் உள்ளதாக. இட் இஸ் a living word. இந்த வேர்ட் என்னது? இட் இஸ் a living word. அடுத்து சொல்லுகிறாரு, அது வல்லமை உள்ளதாகும். இந்த இடத்துல வல்லமை என்பது, வல்லமைனா நீங்க பவர்னு நினைப்பீங்க. பட் இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இட் இஸ் நாட் பவர், இட் இஸ் ஆக்டிவ். இப்போ ஒரு பேட்டரி இருக்கு. பேட்டரியை ஒரு செல்லுல போட்டு அதை சுவிட்ச ஆன் பண்ணி செய்தாதான் அது வேலை செய்யும். ஆனா இந்த வார்த்தை அப்படி இல்லை. இட் இஸ் ஆக்டிவ் ஆல்ரெடி.
அதனாலதான் அது ஜீவன் உள்ளது என்று முதல்ல சொல்லிட்டார். வேத வசனத்தை நீங்க பிரிச்சு வாசிக்கிற பொழுது ஃபார் வாட் ரீசன் பிஹைண்ட், என்ன காரணத்துக்காக பின்னாடி இருக்கிறத முன்னாடி வார்த்தையை வச்சு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? நீங்க தமிழ்ல படிச்சீங்கன்னா சில வேதங்கள் புரியாது. இங்கிலீஷ்ல இருக்கு for the word of God is living and active. தமிழ்ல இருக்கு தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்குது. நீங்க நினைச்சுப்பீங்க பவர். எத்தனை பேர் பவர் நினைச்சீங்க? வல்லமை உள்ளதுன்னு தான் நினைக்கிறோம். அதான் வல்லமைனா பவர் தான் நம்ம நினைப்போம். பட் இட் இஸ் நாட் பவர், இட் இஸ் கால்ட் as active. ஆல்ரெடி அது ஆல்ரெடி நீங்க மோட்டருக்கு சுவிட்ச் போட்டாதான் மோட்டர், லைட்டுக்கு சுவிட்ச் போட்டாதான் லைட் தெரியும். ஆனா இந்த வார்த்தை அப்படி இல்ல. இட் இஸ் லிவிங் அண்ட் இட் இஸ் ஆக்டிவ். அது ஜீவன் உள்ளதாக இருக்கு, நமக்குள்ள கிரியை செய்கிறதாக இருக்கு. கிரியேஷன் ஆஃப் தி வேர்ல்ட் கூட போனதால சொன்னீங்க. அது கிரியேஷன், அந்த வார்த்தை தான் கிரியேஷன். அவரு வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று ஆதியாகமம் 2வது சொன்ன உடனே என்னாச்சு? வெளிச்சம் வந்துச்சு. So it is living and active தான். It is not power or it is not power. It is already active. So அடுத்தது சொல்றாரு அந்த வார்த்தையை குறித்து, இருபுறமும் it is two edged. ஏன் two edged? ஒரு நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பு என்ன செய்யலாம்? ஒரு சுத்திகரிப்பையும் உண்டு பண்ணுது, ஒரு சுட்டெரிப்பையும் உண்டு பண்ணுது. நல்லா புரியுதுங்களா? ஒரு சுத்திகரிப்பு, ஒரு சுட்டெரிப்பு. உள்ள நமக்குள்ள இருக்கிற காரியங்கள் சுட்டெரிக்கப்படணும். சுட்டெரிக்கப்பட்டா படாது, அது சுத்திகரிக்கவும் படணும். அதான் இருபுறம். அது டூ எச். கருக்குள்ள, அதான் கருக்குள்ளது. இருபுறம் டூ சைட்ஸ், கருக்குள்ளது என்றால் எட்ஜ். அதுக்கு அடுத்தது அந்த வசனம் சொல்லுகிறது, அது ஆத்துமாவையும் ஆவியையும், அது பட்டயமாக ஸ்வாடாக இருக்கு. அது எப்படிப்பட்டதா இருக்கா? நம்முடைய ஆத்துமாவையும் ஆவியையும். ஏன் ஆத்துமாவையும் ஆவியையும் சொல்றாரு? இந்த சோல் எப்படிப்பட்டதா இருக்கு என்று கேட்டீங்கன்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 divisions. நம்முடைய ஆத்மா எல்லாம் ஆத்மா 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 ஆத்மா. என்னடா ஆத்மா? பிரதர் ஆத்மா அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அதுதான் கேட்கிறேன். என்ன ஆத்மா பிரதர்? சோல் 3 விதங்கள். ஒன்று மைண்ட் அண்ட் தாட், இன்னொன்று எமோஷன், இன்னொன்று ஆக்டிவிட்டி. அததான் இங்க கொண்டாடுறாரு. இந்த ஆத்மாவை ஆவி எங்க கொண்டாடுறாருன்னா, நினைவுலையும் யோசனையிலையும் கொண்டாரு. தாட்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ். ஒரு மனிதன் அவனுடைய மைண்டும் தாட்டும் தேவனுடைய வார்த்தையாக இருக்குமானால் எமோஷன்ஸ் வில் பி பெர்ஃபெக்ட். நம்முடைய உணர்வுகள் சரியான பாதையிலே இருக்கும். மைண்ட் அண்ட் தாட் பிரச்சனையா இருந்தா உணர்வு வேற பிரச்சனைக்கு போகும், நம்மளை டைவர்ட் பண்ணும். டைவர்ட் பண்ணி நம்முடைய ஆக்டிவிட்டியை தெய்வீகமற்றதாக மாற்றுகிறது. சோ ஒரு மனிதனுடைய ஆத்மா, இது 3க்கும் தேவை ஆகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தை. ஸ்பிரிட் என்ன பண்ணுவான்? வார்த்தையை தாண்டிடுவான். தாண்டி எமோஷன்ஸ்ல வந்து டச் பண்ணுவான். எமோஷனை டச் பண்ணிட்டு இந்த வார்த்தையை எப்படி போட்டா ஒருத்தனை மடக்கலாம், அங்கிருந்து டைரக்ட் ஆக்டிவிட்டி வந்துடும். ஆனா தேவன் அப்படி இல்ல. எதை கிளியர் பண்றாரு? சோலை கிளியர் பண்றாரு. அப்போ ஒரு சுட்டரிப்பு தேவை, ஒரு சுத்திகரிப்பு தேவை. ஒரு கருக்குள்ளதாய் இருக்க வேண்டுமானால் யாவேனுடைய வார்த்தை தான். The word only can pass. அதான் சொல்றாரு. அது கணுக்களுக்குள்ள. ஏன் கணுக்கள்? 248 நம்முடைய கணுக்கள்ல தான் எல்லாமே இருக்குது. ஸ்பிரிட் எங்க ஒளிஞ்சிருப்பான்னா ஃபர்ஸ்ட் அவனுடைய ஹைடிங் பிளேஸ் கணுக்கள். இன்னைக்கு மூட்டு வலி நீங்க எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும்.
ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அங்க நேர்த்தியான காரியம் இல்ல. அவனுடைய சிந்தை, அவனுடைய பேச்சு. இப்ப நாங்கெல்லாம் எப்படிப்பட்ட டாக்டர் தெரியுங்களா? மருத்துவத்தை வச்சு இல்ல, ஸ்பிரிச்சுவலை வச்சு. இந்த முட்டியில இந்த வலின்னா இந்த ஸ்பிரிட் அவன் மேல இருக்கு. ஸ்பைனல் கார்ட்ல இந்த வலின்னா இந்த ஸ்பிரிட் அவன் மேல இருக்கு. பிடரி பகுதியில் இருக்கிற சின்ன சின்ன எலும்பு பால் மார்க் அதான் இதுல எப்படிப்பட்ட ஸ்பிரிட்? இடுப்புல பிடிக்குது, எப்படிப்பட்ட ஸ்பிரிட் இருக்கும்? முழங்கால பிடிக்குது, எப்படிப்பட்ட ஸ்பிரிட் இருக்கும்? இந்த விரல்களையும் 14 28 கணுக்கள் இருக்கு. இங்க எப்படிப்பட்ட ஸ்பிரிட் இருக்கும்? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஒவ்வொரு கணுக்கள்ல என்ன கட்டுக்கிட்டு இருக்கோ அது கணுக்கள்லையும் ஊன் என்றால் மேரம், ஊன் என்றால் மேரம். அந்த கணுக்கள்லயும் அந்த எலும்புல பிடிச்சிருக்கிற அந்த சதைகள் அப்படி அறுத்தீங்கன்னா கத்தில அவ்வளவு டைட்டா இருக்கும். நீங்க ஒரு ஆட்டுக்கறியில நல்லா வேக வச்சாதான் அந்த அந்த எலும்புல இருந்து அந்த கறியை பிரிச்சிருக்கும். நீங்க பச்சை கறி அதை வந்து பிரிச்சிருக்க முடியாது. அப்ப நமக்குள்ள இந்த ஈவில் ஸ்பிரிட் எப்படி போய் உட்கார்தான்? அந்த மேரோக்குள்ள போய் உள்ள உட்கார். தேவச்சரமே, இப்ப அந்த வார்த்தையானது அது இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாக ஆத்மாவிலும் ஆவிலும் கணுக்களிலும் ஊன அது என்ன போய் செய்தா? ஊடுருவி பிரிக்கத்தக்கதாக. அது எப்படி பிரிக்குது? உருவ குத்தி. இட் இஸ் பியர்சிங் இன்சைட். the word is piercing inside. உள்ள போய் என்ன செய்யுது? நேரா ஹார்ட்டுக்கு வருது. because we have 42,750 kilometers of nervous system. இந்த பிளட் தான் கமாண்ட் எடுத்துக்கிட்டு போகுது. ஒவ்வொரு அவயங்களுக்கு, உறுப்புகளுக்கு எல்லாம் கமாண்ட் எடுத்துக்கிட்டு போகுது. இந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய தாட், எமோஷன், அந்த ஆக்டிவிட்டியை பெர்ஃபெக்ட் பண்ணுது. நம்ம உள்ள பெர்ஃபெக்ட் பண்ணும்போது என்ன செய்யுதுன்னா, நம்முடைய நினைவுகள், தாட்ஸ் பகுதிகள் அது வகையறுக்கத்தக்கதாக இட் பிகம்ஸ் as a judgmental factor. இந்த வார்த்தை உள்ள போய் என்ன செய்யுது? ஜட்ஜ் பண்ணுது நம்மள. இதுதான் வேதம் சொல்லுது. இத படிங்க. நீங்க இப்படிதான் நடக்கணும். இயேசு சுவாமியுடைய சாயல் அதுதான். It judges our mind. It judges our soul. It judges our spirit. இதை நிதானித்து ஒரு நியாயம் தீர்த்து நீங்க நடக்கப்படுகிற பொழுது யோசனைகள் தான், இன்டென்ஷன்ஸ் become perfect. இவ்வளவு இருந்தாதான் நம்முடைய இன்டென்ஷன் எப்படியா இருக்கும்? பெர்ஃபெக்ட். உறுதி என்றால் ஸ்ட்ராங், பெர்ஃபெக்ட் என்றால் சீர்படுத்தப்பட்டது. எப்படி சீர்படுத்தப்பட்டது? கிரைஸ்ட் அளவுகோலா இருப்பாரு, நாம் அவருக்கு சரியா இருக்கிறோம். ஒரு வசனத்துல நீங்க படிக்கிறதா தான் அதை சாதாரணமா படிச்சுட்டு போயிருப்பீங்களா இல்லையா? வசனத்தை அப்படிதானே படிச்சிருக்கோம். ஆனா அந்த வேர்டு எப்படி கிரியை செய்யுது, அப்பதான் நீங்க ஒளியில் மாற முடியும். இல்லைன்னா இருள தான் இருப்பீங்க. அப்பதான் சத்தியம் நமக்கு விளங்கும். அப்பதான் நம்ம விடுதலை பெற முடியும். இப்போ இவ்வளவு ஒன்னா கொடுத்திருக்கிறத குறிச்சு நாம் பொதுவான வேத அடிப்படையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? அதெல்லாம் கொடுத்திருக்கு. நாம் படிச்சாலும் எனக்கு தெரியுது, நீங்க படிச்சாலும் உங்களுக்கு தெரியுது. பட் சாராம்சம், what does God give message regarding this version? இந்த வேத வசனத்தை குறித்து கடவுள் நமக்கு எதை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? that is the importance. அதுதான் முக்கியம். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட்க்கு மேல இருக்கு. நம்ம முடிந்ததை நீங்க பார்த்துட்டு இவைகள் வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ பொதுவா நான் இப்ப உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். இதே சாராம்சத்தை இதே எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து எங்கெங்க ஆண்டவர் வச்சிருக்கிறார் அதை புரியுதுங்களா? ஏன்னா நமக்கு ஆதாரம் உள்ளதுதான் நம்ம வேதம். இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இந்த ஒரு வசனத்துல கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை குறித்து what does it means to us, அது நமக்கு எதை அது தெளிவுபடுத்துகிறது, அதை தான் நான் இப்ப பார்க்க போறேன். இது எழுதிட்டீங்களா? தேவைப்படுறவங்க எழுதியாச்சா? இப்போ அந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து what are the special thoughts
in the chapter Hebrew verses 12. இந்த எபிரேயருக்கு எழுதின இந்த நிருபத்திலே இந்த 4ஆம் அதிகாரம் இந்த 12வது வசனத்தை குறித்து ஒரு பொதுவான தாட்ஸ் நாம் அதை அறிந்து கொண்டாதான் இந்த எழுதப்பட்ட நீங்க அந்த முக்கியத்துவங்களை குறித்து நீங்க புரிந்து கொள்ள முடியும். இங்கே இந்த வேதம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? இங்க வசனம் சொல்றது தேவனுடைய வார்த்தையானது. உங்க மைண்ட் எந்த தாட்குள்ள வரணும்? About the God. இங்கே வேதம் சொல்லுது what should we recognize? எதை நாம் அதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டுமானால் Jesus Christ is the living word of God என்பதை புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தை வாசிக்கிற இந்த சாயல் நீங்க தேவ சாயலை பெற்றிருக்கிறேன்னு நீங்க உணர்வீர்களானால் the right composition of the word உங்களுக்கு என்ன உள்ள ஏறணும்? நீங்க வாசிக்கலாம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். இப்படி நீங்க படிக்கும் போது it is Jesus Christ is the living word of God who is traced to every page of the written word of the God. இதுதான் உங்க சாயலா மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த தேவனுடைய வார்த்தையானது அப்படின்னு நீங்க படிக்கிற பொழுது உங்க சாயல் நீங்க கிறிஸ்துவின் சாயலை பெற்றிருப்பீர்களானால் what you should resemble நீங்க எதுவாக பிரதிபலிக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இங்க இருதயம் என்று நம்ம எழுதணும், ஹார்ட் எழுதணும், கரெக்ட்டுங்களா? சோல் எழுதணும், கரெக்ட்டுங்களா? ஸ்பிரிட் எழுதணும், கரெக்ட்டுங்களா? இது எல்லாம் சேர்ந்து ஒரு வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்லணும். அது என்ன சொல்லணும் நம்மளை பார்த்து? இந்த வார்த்தை நீங்க வாசிக்கிறீங்க தேவனுடைய வார்த்தையானது அப்படின்னு வரும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு வந்துடணும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் அப்படின்னு வாசிக்கிற பொழுது நீங்க எதை நினைக்கணும்? Jesus Christ is the living word of God who is traced to every page of the written word of the God. இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே it is that Jesus Christ, no other Jesus Christ. ஏன்னா வேதம் சொல்லுது வேற ஒரு ஆவி இருக்குதா, வேற ஒரு சுவிசேஷம் இருக்குதா, வேற ஒரு இயேசுவும் இருக்குதா? வேதத்துல எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா இந்த வார்த்தையை? எத்தனை பேர் நீங்க ஓகே ஐயா நீங்க படிச்சிருக்கீங்க? வேற யாராவது இந்த வார்த்தையை படிச்சிருக்கீங்களா? வேறே ஒரு இயேசு, வேறே ஒரு ஆவி, வேறே ஒரு சுவிசேஷம் அப்படின்னு இருக்குது. மூணுமே இருக்குது. அந்த வசனத்தை கேட்டு வேதம் எவ்வளவாய் உங்களுக்குள்ள ஸ்ட்ரென்த்தா இருக்கோ உங்களை யாருமே டச் பண்ண முடியாது. 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் 254 புதிய ஏற்பாட்டில் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கத்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நீங்கள் நன்றாய் சகித்து அதை சிந்திச்சு பார்க்க வேண்டும். If it is a real word, இந்த டபார் என்கிற இந்த வார்த்தையை மாத்திரம் நீங்க கேட்கிறவளா இருக்கப்பட வேண்டும். கலாத்தியர் வாசிங்க. அது பையா பாஸ்டர் வேறொரு சுவிசேஷம் இல்லையே, கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தையும் புரட்ட மனதா இருக்கிறார். இப்போ இங்க வந்து கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் ஒரிஜினாலிட்டியை சொல்றாருங்க. ஆனா இங்க ஒரிஜினாலிட்டியில டூப்ளிகேட்டே சொல்றாரு. வேற ஒரு இயேசு, வேற ஒரு ஆவி, வேற ஒரு சுவிசேஷம், டோட்டல் நெகட்டிவ். If you are a real characterized Christ centered person, நீங்க தேவனுடைய மைய கருத்து உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மகளாக இருப்பீங்கன்னா இந்த வார்த்தையை வாசிக்கிறீங்க. எது? எபிரேயர் 4:12 நீங்க வாசிக்கும் போது என்ன வருது? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் நீங்க நினைக்கும் போது என்ன செய்யணும்? Jesus Christ is the living word of God who is traced to every page of written word of God. எழுதப்பட்டிருக்கிற இந்த வேத புத்தகத்துல
ஒவ்வொரு சின்ன வார்த்தையானால் அவர் தான். அவர் இல்லாம நீங்க எதையுமே நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை 1+1=2 என்பது நீங்க உங்களுக்கு உங்களுடைய பள்ளி பாடத்திட்டம், உங்களுடைய பெரியோர்கள், உங்களோட இருக்கிறவங்க கற்றுக் கொடுத்ததுனால தான் 1+1=2 என்பதை நாம் சொல்றோம். ஆனா வேத வார்த்தையை பொறுத்தவரை நீங்க தேவனை சாராம எந்த மனுஷனை சார்ந்து நீங்க கேட்டீங்கன்னா அது வேற இயேசு கிட்ட கொண்டு போயிடும். முதல்ல நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே அவரே தானே தேடுறோம். அவரை தேடும் போது நம்ம எங்கடா போய் தப்புல மாட்டிப்போம் தெரியாம. இப்ப எத்தனை பேர் பேக் ஸ்லைடு, எத்தனை குடும்பங்கள்ல கிறிஸ்துவை அறியாத ஜனங்களா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆனா வேற ஆளுக்கு விட. ஏன்னா வார்த்தை சரியாய் கற்றுக்கொள்ளாரு. அதான் நான் சொல்றேன், டிசம்பர் 25 என்ன நாள்? கிறிஸ்துமஸ். முஸ்லிம் சொல்றான், இந்து சொல்றான், சாமியே இல்லைங்கிறவன் சொல்றான். ஆனா கிறிஸ்து அவனுக்குள் பிறந்திருக்கிறாரா தெரியுது, அவன் ஞானத்தில் இல்லை, அது அவனுக்குள்ளே இல்லை. சோ இன்னைக்கு நாமளும் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், நீங்களும் நானும் தேவனை அறிஞ்சிருக்கிறோம். ஆனா தேவன் நமக்குள் இருக்கிறாரா இல்லையா? ஒரு வசனத்தை வாசிக்கிற பொழுதே இந்த சென்ஸ் நம்மளுக்குள்ள இருக்கணும் என்பது வேத அறிஞர்கள் சொல்றாங்க. என்ன அறிஞர் சொல்றாங்க? இந்த வல்லமையை பெற்றோர். இதெல்லாம் பல செஞ்சுரிக்கு முன்னால உள்ள ஆராய்ச்சியில இருந்து நான் எடுத்து எழுதியிருக்கிறேன். இதுக்காக பல மாதங்கள் நான் இதை படிச்சுட்டு நான் எடுத்திருக்க பாயிண்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 14 பாயிண்ட் நான் எழுதுறதுக்கு பல ரிசர்ச்சுக்கு அப்புறம் தான் இதை நான் எழுதியிருக்கேன். அதுல உள்ள இம்பார்ட்டன்ஸ் எடுத்து இதுதான் இன்னைக்கு காலகட்டத்துக்கு மக்களுக்கு தேவை, இது இல்லாத வேற எதையோ கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? இந்த வார்த்தையை படிக்கிறது தேவனுடைய வார்த்தையானது அப்படின்னு படிக்கும் போது ஜீசஸ் கிரைஸ்ட் அதுதான் உங்க மைண்ட்ல வரணும். அவர் தான் நமக்கு வார்த்தையா இருக்கிறார் என்பது உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் அது வந்தாதான் we will be a traced Christian. நாம் தான் தேவனால் அதை வடிவமைக்கப்பட்ட ட்ரேஸ்டு கிறிஸ்டியனா நாம வாழ முடியும். இரண்டாவதாக சொல்லுகிறார், ஜீசஸ் இஸ் ஸ்டாண்ட்ஸ் இன் ஸ்டார்க். ஸ்டார்க் என்றால் அப்பட்டமான என்ற அர்த்தம். எதுக்கு அப்பட்டமான? he is the contrast to all that we are. இன்னைக்கு நாம் எல்லாருமே ஒரு டைப்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா கிறிஸ்து நம்ம எல்லாரை விட அப்பட்டமா அவர் வேற ஒரு டிவைன் பர்சனா இருக்கிறார். அவரை மாதிரி நம்ம இருக்க பார்க்கிறோம், நம்மளால முடியல. அவரை மாதிரி நம்ம செயல்பட பார்க்கிறோம், நம்மளால முடியல. அப்பட்டமா he is traced as a different. நாம் அதை குறித்து நம்மளால போக முடியும். ஜீசஸ் எல்லாமே ஆல் பைபிள்ல இட் இஸ் ட்ரேஸ்ட். எல்லா பேஜஸ்ல இது ஆண்டவர் தான் எழுதப்பட்டிருக்கு. இரண்டாவதாக அவர் தான் நமக்கு எல்லாத்துலயும் கான்ட்ராஸ்டா இருக்காரு. நமக்குள் இருக்கிற தகுதிக்கும் அவருக்குள் இருக்கிற தகுதிக்கும் 100க்கு 100 வேறுபட்டவராக இருக்கிறார். இதுதானே? அவரும் நீங்களும் நின்றுட்டு அவரை போலவே நான் ஈக்குவலா இருக்கிறேன் நம்மளால சொல்ல முடியுதா? முடியாது. 100க்கு 100 முடியாதுதான். பட் நம்ம ட்ரையல் இருந்துகிட்டே இருக்கோம். அப்போ வேதம் அவரை நமக்குள் இருக்கிற அப்பட்டமான கான்ட்ராஸ்ட், அவர் எதை சொல்றாரோ அது இல்லை என்பதை நமக்கு வார்த்தையானது நமக்கு அளவுகோல் காட்டுது. இந்த வார்த்தை தான் நம்மளை என்ன செய்யுது? இட் டிஃபரன்ஷியேட்ஸ் who we are. நாம் யாரு? அதான் he is stands in stark contrast to all that we are. நாம் எதுக்கெல்லாம் மாறுபட்டு இருக்கிறோம் அவரை காட்டிலும் என்பது இந்த வார்த்தை தான் நம்மளை கற்றுக் கொடுக்குது. இந்த வேதத்தை வாசிக்கும் போதே நம்ம சில இடத்துல குற்றம் கொடுக்கிறோம்.
அதுதான் அதுதான் அதான் இந்த 12வது வசனத்துடைய சாராம்சம் தான். வெளிப்படுத்தல கூட அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. ஆமா, அவருடைய நாமம் அவருடைய வார்த்தை என்பது. மூன்றாவதாக the word penetrating into eyes, search out all the dross. dross என்றால் கசிவுகள். ஒரு கசிவு, ஒரு பெரிய ஏரி இருக்கு, அதுல ஒரு சின்ன கசிவு இருந்தா வாட்டரு. இப்ப நமக்குள்ள இருக்கிற கசிவுகள் என்ன கசிவு? சத்தியத்தின்படி இல்ல. சத்தியம் நம்ம டெஸ்ட் பண்ணுது. டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியுது நமக்குள்ள நிறைய கசிவு. இட் இஸ் இங்கிலீஷ்ல கால்ட் as dross, DROSS. dross என்றால் கசிவு. வேதத்தினுடைய வார்த்தை அதான் his penetrating eyes. அந்த வார்த்தை என்ன செய்தா? ஒரு கண்களை போல நம்முடைய சரீரத்துக்குள்ள போகுது. searches out, அது கண்டுபிடிக்குது. எப்படி? எதெல்லாம்? all the drosses, எல்லா கசிவுகளையும் எப்படி கண்டுபிடிக்குது? which is being rooted in the fallen soul of man. இந்த ஆத்மா விழுந்து போச்சு பாருங்க. எதுல விழுந்து போயிருக்குது? யூதாஸ் எதுல விழுந்து போனா? 30. அவருடைய கசிவு எங்க இருக்கு? காசு. அவர் எது மேல இருந்தது கசிவு? அருமையான தேவ ஜனமே, we will be deeper. நம்ம இழுக்கப்படுவோம். that is called as dross. ஆண்டவருடைய வார்த்தை அந்த கசிவு எங்கன்னு நீ அந்த அதான் ஊடுருவி penetrates or it pierces இங்கிலீஷ். ஒரு வேதம் வாசிக்கிறது it is not just to read or it is not just to meditate. It should be activating inside us. அது நமக்குள் கிரியை செய்கிறதாக இருக்கு. அதான் அதை போட்டாரு. ஊடுருவி என்ன செய்தான்? உருவ அந்த மேரம், அந்த எலும்புல இருக்கிற சதையை நல்லா போட்டீங்கன்னா அப்பதான் அந்த சதை பிடிட்டு வரல வராது. ஈவில் ஸ்பிரிட் அப்படிதான் போய் உள்ள இருக்கும். அந்த ஈவில் ஸ்பிரிட்ட சாதாரணமா அதை நம்ம எடுத்துட முடியாது. அந்த வார்த்தையை கூட நீங்க எடுக்கிறீங்க. அந்த வல்லமையை கொண்டுதான். அப்போ அந்த வார்த்தை எதை கண்டுபிடிக்குது? டிராஸ், கசிவு. யாருக்கு இருந்து? ஃபாலன் சோல் ஆஃப் மேன். மனிதனுடைய விழுந்து போயிருக்கிற அந்த சோலை கண்டுபிடிக்குது. நாங்க ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவனுக்குள்ள எந்த சாயல் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எதுல கட்டப்பட்டிருக்கான்னு பார்க்கிறோம். எந்த ஆவியில பிணைக்கப்பட்டிருக்கிறான்னு பார்க்கிறோம். அவருடைய ஆத்மாவை இதை நாங்க ஆராய்கிற பொழுது ஓஹோ, இது ஜெனரேஷனல் கர்ஸ்ல உள்ள இருக்கு. டிரான்ஸ்கிரிப்ஷன், பிரமாணம் மீறின கசிவுல மாட்டிட்டு இருக்கிறான். இன்ஈக்விட்டி, அக்கிரம சிந்தைங்கிற கசிவு டிராஸ்ல இவன் பிணைக்கப்பட்டிருக்கிறான். அந்த கசிவுல மூடப்பட்டிருக்கான். ஆனா கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லுவார். மாய்மா, hypocrisy, distortion, guilty, condemnness, deceiving, darkness போன்ற கசிவுகள்ல இவன் ஆத்மா கெட்டப்பட்டிருக்கு. அதனாலதான் the soul அது விழுந்து போயிருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும். it is live and active. நமக்குள்ள இறங்கும் போது என்ன செய்யுது? உள்ள இருக்கிற ஸ்பிரிட் அப்படி கையை நீட்டும் போது அப்படி அசைய ஆரம்பிக்கிறார். ஆனா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, வார்த்தை பவர்ஃபுல். நான் ஐ எம் பாவி, பட் த வேர்ட் இஸ் ஹோலி. நான் பாவி தான், அதனால வார்த்தை பாவம் ஆயிருமா? It adds its own value. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தையானது அது ஜீவனும் அது வல்லமையும் உள்ளதா இருக்குது. நாம் பாவிதானா? வார்த்தை கொண்டு உள்ள நான் சொல்றதுனால டிராஸ் எங்க லீக்கேஜ் இருக்கோ, இந்த சோல் எங்க விழுந்ததோ அதை ஆண்டவர் சீர்படுத்துகிறார்.
பாவின்னு சொல்றது சரியா தவறாங்க? நம்ம பாவி தான் சொல்லணும். நான் பரிசுத்தவான் சொல்றேன். பாவிதான் பரிசுத்தமாய் கொண்டிருக்கிறேன். நான் பரிசுத்தவான். அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் வேணா சொல்றேன். I am not straight away the righteous man. நேரடியா நான் நீதிமான் கிடையாது. அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதி. கழுவப்பட்டிருக்கிறதுனால நான் நீதிமானா வேணா இருக்கிறேன். ஆனா இன்னைக்கே மறுபடியும் ஒரு குற்றத்தை செய்து தேவன் என்ன ரத்தத்துல கழுவினார் நான் விசுவாசிக்கிறேன்னா நான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தைக்கா இவ்வளவு பவர் இருக்கு பாஸ்டர், இதுக்கா இவ்வளவு எக்ஸ்பிளேஷன், இவ்வளவு விசேஷம் இதுல இருக்குதா? கர்த்தர் நம்மை விடுதலை செய்த அவர் ரெடியா இருக்கிறார். வானத்தும் பூமியை உண்டாக்கினது கூட பெருத்தா சொல்லல, அது ஒழிந்து போகும். என் வார்த்தை இங்க சரியா இருந்து ஒரு துப்பாக்கியை குண்டு அடிச்சா அது போய் அடிக்குதுன்னா வார்த்தை வேலை செய்யுமா செய்யாதா? கண்டிப்பா செய்யும். நம்ம வாழ்க்கையை மாற்றும். நம்ம அடுத்த பாயிண்ட்ல இருந்து அடுத்த வாரத்தில் பார்ப்போம்.